என்ன மாப்ள, இதை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மூணாவது மனுஷன் மாதிரி தனியா போய் நிக்கிறீங்க. வாங்க, வந்து பொண்ணு பக்கத்துல உட்காருங்க. மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. உட்காருங்க மாப்பிள்ள. வெக்கப்படுறாரு. ராணி, இந்த தாலியை காமிச்சு எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. அவ கர்ப்பமாகறா, நவன எத்து செய்ட்டா. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க தாலி பெருக்கி கோக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சுப காரியத்துல கர்ப்பிணி பொண்ணோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எதுக்காக நான் இத ராணி கிட்ட கொடுத்து எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொன்னேன்னு தெரியுமா? உனக்கு தெரியல. என்னங்க இது? அதுக்கு நான் பதில் சொல்லவா? இங்க இருக்கிற பெரியவங்களுக்கே தெரியல, உனக்கு தெரியுமா? நான் சொல்றேன், கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க, தப்பா இருந்துச்சுன்னா சரியான காரணத்தை சொல்லி கொடுங்க. சரி, சொல்லு பார்க்கலாம். அர்ஜுனனோட மனைவி சுபத்திரை அபிமன்யுவை வயித்துக்குள்ளார சுமக்க சொல்ல கிருஷ்ணர் அவளுக்கு பத்ம வியோகத்தை பத்தி சொல்லி கொடுத்திருந்தாரு. அதனாலதான் அபிமன்யுவுக்கு பத்ம வியூகத்துல சுலபமா நுழைய வழி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இரண்யனின் மனைவி கயாதுவோட வயித்துக்குள்ளாரதான் பிரகலாதன் இருக்க சொல்ல நாரதன் அவங்களுக்கு ஹரியோட பெருமைய பத்தி சொல்ல அங்கதான் பிரகலாதனுக்கு ஹரி மேல அவனுக்கு அளவு கடந்த பக்தி வந்துச்சான். அதனால கர்ப்ப காலத்துல இருக்க சொல்ல நல்ல விஷயங்களை கேக்குறதும் சில சம்பிரதாயங்களை முன்ன நின்னு எடுத்து செய்யும் போதும் கர்ப்பத்துல இருக்கிற பாப்பாவுக்கு நல்லது. ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கியே, ரொம்ப நல்லதுமா. அதுக்காகத்தான் இந்த தட்டை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதால உங்க 2 பேருக்கும் ஆயுள் அதிகமாகும். மல்லிகாவோட மாங்கல்ய பாக்கியமும் உன்னோட புத்திர பாக்கியமும் தீர்க்க ஆயுசா இருக்கும். இந்தாம்மா ராணி, வாங்கிக்கோ. ராணியோட வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் தீர்க்காயுசு இல்லை. ஏற்கனவே இருந்த பசுபதியும் அல்பாயுசில் போயிட்டான். தமன்னா, அந்த பொம்பளை சொன்னதை கவனிச்சியா? அந்த மல்லிகாவோட தாலி இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ராணியோட வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏமா இந்த வீட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இவங்க என்னடான்னா தீர்காயுசா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கவே தமாஷா இல்ல? மனு, நமக்கு மட்டும்தானே அது தெரியும். பாவம், அவங்க சொல்லிட்டு போட்டுமே. நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றவா போது. ஏய், அது எப்படி? இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கரெக்டான பழமொழியை சொல்லியிருக்க. தமன்னா, நீ வேற லெவல்ல யோசிக்கிற. உன் மூளையே மூளைதான். இந்த தாலிய 9 சரடுகளாக்கி அதுல கோர்க்கணும். இந்தாங்க. தாமரை அக்கா, அந்த கற்பூரத்தட்டை எடுத்துட்டு வாங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஆரத்தி சுத்தணும். நான் எடுத்துன்னு வரேன்.
சூப்பர் அக்கா. அந்த கற்பூரத்தட்டை உள்ள வச்சிருங்களேன். என்னத்துக்கு தம்மனா? இல்ல புகையா இருக்குல்ல, அதனால சொன்னேன். ஆ சரி சரி. சரி போக்கா. ஆ ஏய் என்ன தமன்னா, என்னாச்சு? எதுக்கு கற்பூரத்தை உள்ள எடுத்துட்டு போய் வைக்க சொன்ன? ரொம்ப மங்களகரமான பொருட்கள் எதுவும் பக்கத்துல இருக்க கூடாது. அதை தொடவும் கூடாது. சரி, அதையும் மீறி தொட்டா என்ன ஆகும்? தண்ணி தொட்டிலிருந்து மீன் வெளியே வந்தா எப்படி துடிக்குமோ அதே மாதிரி அந்த நேரத்துல அதோட அரூப ஆத்மா துடிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்ப அந்த தாலிய அவன் மல்லிகா கழுத்துல கட்டணுமே. தாலி மங்களகரமான பொருளாச்சே. ஐயோ, இப்ப பார்க்கால அதை எப்படி தொட முடியும்? இத கமண்டலன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னது? மனுஷங்க செய்யற எந்த ஒரு மங்களகரமான விஷயமும் என்னால செய்ய முடியாது. ஏன், என்னால தொடக்கூட முடியாது. அப்படி இருக்கும்போது மல்லிகாவோட கழுத்துல நான் கட்ட போற தாலி இதுவாதான் இருக்கணும். அதுக்காக தான் கமண்டலன் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதை நான் மல்லிகா கழுத்துல கட்டிட்டா மல்லிகா எனக்கு அடிமை. நான் அவளை வச்சு செஞ்சு முடிச்சிருவேன். அதனால நீ அந்த தாலிக்கு பதிலா இந்த தாலியை மாத்தி வச்சிரு. இந்த ஒரிஜினல் தாலியை இப்ப வெளியில் எடுத்துடணும். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டியா? பயங்கரமான ஆள் தான். அப்பா, ஒரு வழியா நம்ம தாலி பிடிச்சு கோட்டாச்சு. ஏப்பா சித்தார்த், தாத்தா, நம்ம மேனேஜர் ஃபோன் பண்ணாருப்பா. என்ன விஷயம் தாத்தா? அது உனக்கு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஃபைல் அனுப்பினாதாமே. ஆனால் இப்போ வரைக்கும் நீ அதை பார்க்கலையாமேப்பா. பார்க்க சொன்னாருப்பா. ஆ சரி. சாரி தாத்தா, என் மேலே தான் மிஸ்டேக். நான் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல. அழகா இருக்காங்கல்ல? பரவாயில்ல. பொம்மி அக்காவை கொண்டா உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. என்ன இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்கு? 11:20 வந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. வாட்ஸ்அப்ல காலையில இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நேர்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசலையே. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம். யோ, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? ஒன்றும் இல்லை. யோ, நான் ஒரு இதுன்னு மூஞ்சியே காமிச்சு கொடுக்குது. ஒன்றும் இல்லைன்னு சொல்றா. என்னாச்சு சித்தார்த்? அஞ்சலி ஸ்வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு தான் மேனேஜர் ஏதோ அனுப்பினாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா.
சித்தார்த், உடம்புக்கு ஏதாவது முடியலையாப்பா? ஆ ஆமா பாட்டி, 3 நாளா சரியா தூங்கல. அதான். பொம்மி அக்காவை கொண்ட உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. கேளு சித்தார்த்து, கேளு. அப்பதானே உன்னால கேவலப்பட முடியும். அப்புறம் பசுபதி எப்படி போயிட்டு இருக்கு? எங்கண்ணே, ரொம்ப போர் அடிக்குது. லேடிஸ்க்கு எல்லா இடத்துலயும் வேலை இருக்கும். நம்மளை பாருங்க, நம்மளோட வீட்டில் இருந்தா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன பண்றதுனே தெரியாம படிச்ச பேப்பரே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கேன். ஆமாமா, நீங்க சொன்னது 100ல் 1 வார்த்தை. ஆமா, உங்க போன் எங்க? ஏன், எது கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு காலையில என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கல்ல, அதை பத்தி கேட்கலாம் தான். என்னது, நான் மெசேஜ் பண்ணனா? என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்? என்ன பசுபதி, நீங்க தானே எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்புனீங்க. பொம்மியை கொண்டவங்க என்னையும் கொலை பார்க்கறாங்க, அது இதுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்களே. என்னது, பொம்மியக்காவை கொண்டவங்க என்ன கொல்ல போறாங்கன்னு மெசேஜ் அனுப்பனா? என்னண்ணே, காலைல கனவு ஏதாவது கண்டீங்களா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்புறம் நான் போய் சொல்றேனா? இல்லைங்க, நீங்க தாங்க அனுப்புனீங்க. இப்ப கேட்டா இல்லன்றீங்க. மல்லிகா, அண்ணன் என்ன சந்தேகப்படுறாரு. என்னாச்சு? அவரையே உங்களை சந்தேகப்பட போறாரு? என்னாச்சு மாமா? இல்ல மல்லிகா, பசுபதி போன்ல இருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. அத பத்தி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். மத்தபடி நான் எதுவும் தப்பாலாம் கேட்கல. என்னங்க, மாமா ஏதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்றாரு. என்ன அது? நான் எதுவும் அனுப்பல மல்லிகா. நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லுவேனே. திடீர்னு வந்து நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. என்ன மாமா, இவர் இப்படி சொல்றாரு? நீங்க இவர்தான் மெசேஜ் அனுப்பினாருன்னு சொல்றீங்க. இப்படிதான் மல்லிகா வந்ததுல இருந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. என்னது, நான் உளறேன்னா? அப்ப நீங்க மெசேஜ் அனுப்பல மல்லிகா. பசுபதி போய் சொல்றாரு. இங்க பாரு, நான் ஒன்னும் தப்பாலாம் கேட்கல. ஏன் அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். பாத்தியா மல்லிகா எப்படி பேசுறாருன்னு? நான் போய் சொல்லுவேனா? உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. எனக்கு ஓ நம்பரும் ராணி அணி நம்பர் மட்டும் தான் தெரியும். மற்றபடி யாருடைய நம்பர் என்கிட்ட இல்ல மல்லிகா. இல்ல மல்லிகா, கல்யாணத்துல இவரை பார்த்ததுக்கும் இப்ப இவரை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. என்னங்க இது? சரி மல்லிகா, நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்றாருல, அந்த மெசேஜை காமிக்க சொல்லு மல்லிகா. சரி மாமா, அவர் அனுப்பியிருந்தா அது உங்க வாட்ஸ்அப்ல இருக்குல்ல மாமா, அதை எடுத்து காமிங்க. இரு, இப்ப காட்டுறேன். இதுலதான் இருக்கு. காலையில 11:30 மணிக்கு அனுப்பினார் மல்லிகா. கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. பொம்மி அக்காவை கொண்ட உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. என்ன இல்லையா? எப்படி இருக்கும் மல்லிகா? நான் தான் அனுப்பவே இல்லையே. சரி, என் போன்லனா நான் டெலீட் பண்ணிருப்பேன். அவர் போன் தானே, அவர் மெசேஜ்ல இருந்தா காட்ட சொல்லு. இப்பதான் பார்த்தேன். என்ன மல்லிகா, அவர் போன்லயே இல்லாத ஒரு மெசேஜ் நான் அனுப்புனேன்னு சொல்றாரு. என்ன மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? இவர் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாருன்னு ஏன் இவரை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மல்லிகா, இவரோட போன்ல இருந்து வந்த ஆடியோ மெசேஜ் நான் கேட்டமா. மாமா, அப்படி ஒரு மெசேஜ் உங்க போன்ல இல்லையே. மல்லிகா, நான் அனுப்புனா தானே இருக்கும். என்ன மாமா, ஏன் திடீர்னு இப்படி இவர் மேல ஒரு பழிய போடுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? பசுபதி பாவம் மாமா, அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. சச்சா மல்லிகா, அப்படிலாம் இல்ல. அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல மல்லிகா. நாமெல்லாம் அவங்க அளவுக்கு பணக்காரங்க இல்லைல்ல, அதனாலதான் பிடிக்கலையே என்னமோ. ஏங்க,
ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? சாரிங்க, என் மேலதான் மிஸ்டேக். நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. சாரிங்க. பாத்தியில மல்லிகா, நான் பாட்டுக்கு இருக்கேன், அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறாரு. இப்ப நீ வந்ததும் தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாரு. ச்சே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. வா மல்லிகா, நம்ம கிளம்பலாம். ஐயோ என்னங்க, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் ராணிய கிட்ட பேசுறேன். சித்தார்த், பார்த்தல்ல எப்படி கேமு ரொம்ப குழப்பமா இருக்கா? இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு இப்படிதான் இருக்க போகுது. கூடிய சீக்கிரம் தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நீ அலைய போறடா. யோ தாடிகாரா, யோ தாடிகாரா, என்னயா எதையோ பறி குத்தா மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? என்ன ஆச்சுனுக்கு? ஒண்ணும் இல்ல. என்னது முகம் எல்லாம் வாடி போன மாதிரி இருக்குது. கேட்டா ஒன்னும் இல்லன்ற. இல்ல ராணி, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். மாத்திரை கொண்டாந்து தரவா? இல்லனா சூடா கிரீன் டீ போட்டு கொண்டாருவா? இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ போய் வேலையை பாரு. இந்த பாரியா, முடியலன்னா போய் ரூம்ல பத்துவோ. சரி, நான் பாத்துக்கிறேன். சரியா, என்ன வேணும்னா கூப்பிடு. ராணி, ராணி, உனக்கு கூட ஆகல? யோ என்னயா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆவலையா, உனக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. இம்மா நேரமா அங்க கப்பல் கவுந்தா மாதிரி உட்கார்ந்து நின்ற. இப்ப என்னடானா தடால் புடால்னு ஓடியாந்து என்ன புச்சிக்கின்னு என்ன ஆச்சுன்னு கேட்டுன்னு இருக்கிற. ஒண்ணும் இல்ல ராணி, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னதான் ஆச்சோ? யோ இங்க பாரு, யோ இங்க பாருன்னு சொல்றல. என்னயா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பூஜை அறைக்குள்ளார போகும்போது நான் அப்படியே உள்ள போற மாதிரியோ, நீ என்ன காப்பாத்த வந்த மாதிரியோ அப்படியே பதறி அச்சுன்னு ஓடி வந்தா.
யோ உன்னதாயா கேக்குற? என்னதாயா ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மல்லிகா என்னாண்ட வந்து மாமா என்னத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணுறாரு, என் வீட்டுக்காரர மாமாக்கு புடியிலையா அப்படி இப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறா. என்னயா நீ இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யோ இரியா, உன் மூஞ்சே சரியில்லை. சரி வா, நம்ம உடனே ஊருக்கு போவோம். நீ இந்த மாதிரியே இருந்தா சரி வராது. வா போலாம். தாத்தா பாட்டி ஆண்ட சொல்லி கிளம்ப சொல்ல எல்லாரையும். ஏய் ராணி, இரு இரு. ஐயோ ராணி, உன்கிட்ட சொல்லக்கூடாதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பசுபதி பழைய பசுபதி மாதிரியே இல்ல. அவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. யோ என்னயா சொல்ற? ஆமா ராணி, நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. இங்க நடக்கிற விஷயங்களுக்கு விட தெரியாம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். யோ நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லியா. எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து என் மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. பொம்மி அக்காவை கொண்டா உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க.